ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்னென்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் பற்றி ஜிஎஸ்சில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சக்கரவர்த்தினி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சந்திரிகையின் கதை யாரோட வந்து தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சந்திரிகையின் கதை இந்த படைப்பு வந்து யாருடையதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, பாரதியார். அடுத்து பாருங்கள். சரியான பொருத்தங்களை வந்து தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது சரியாக மேட்ச் ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா, திருவிகா, தேசபக்தன் சரியாக இருக்குது. அன்னி பெசன் வந்து நியூ இந்தியா வந்து சரியாக இருக்குது. சுப்பிரமணிய பாரதியார் பார்த்தீங்கன்னா இந்துன்னு சொல்லி கொடுத்துருங்க. அது வந்து தப்புறம். சுப்பிரமணிய பாரதியார் வந்து இந்தியா வந்து வரணும். கஸ்தூரி ரங்க ஐயங்கர் வந்து இந்து அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சரிங்களா? இது சரியாக மேட்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும்தான் வந்து சரியாக மேட்ச் ஆகிருக்கு. ஆப்ஷன் ஏ. அடுத்து வருங்க. ஆசிரியர்கள் அவருடைய எதிர்களோடைய வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. திருவிகா பார்த்தீங்கன்னா தேசபக்தன், பாரதியார் பார்த்தீங்கன்னா விஜயா, பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா குயில், நான் பார்த்தசாரி பார்த்தீங்கன்னா தீபம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பாரதியார் மறைந்த ஆண்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1921. இவருடைய இறுதி சடங்கில் பார்த்தீங்கன்னா வெறும் 14 பேர் மட்டும்தான் வந்து கலந்துருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் வந்து ரூல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க இவருடைய மறைவுக்கு. அடுத்து பாருங்கள். எந்த தமிழ் கவிஞர் தேசிய மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதியார். அடுத்து பாருங்கள். கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு பாடல் வரி வந்து கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. சீன மிசிரம் யவன ரகம் இன்னும் தேசம் பலவும் புகழ்ச்சி வீசி கலைஞானம் படைத்தொழில் வாணிபவும் மிக நன்று வளர்த்த தமிழ்நாடு. ஆப்ஷன் ஏ. இது சொன்னது வந்து பாரதியார் தான். அடுத்து பாருங்கள். சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார். அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அப்பட்டம் வழங்கிய மன்னர் யார்? அப்பொழுது பாரதியுடைய வயது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, எட்டயபுரம் மன்னரால் பாரதியின் 11வது வயதில் வழங்கப்பட்டது. சரிங்களா? ஸோ பாரதியாருக்கு வந்து பாரதி என்ற பட்டம் வந்து கொடுக்கும்போது அவருக்கு வயசு பார்த்திங்கன்னா 11 வயது. யார் கொடுத்தாங்கன்னா எட்டயபுரம் மன்னர் வந்து கொடுத்துருப்பாரு. அடுத்து பாருங்கள். செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயிலே இந்நாட்டினை கவிக்கும் பகையை கவிக்கும் கவியரசு. இப்பாடலோட தொடர்புடைய இருவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, பாரதியாரும் பாரதிதாசனும். அடுத்த விஷயம் பாருங்கள். அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் தமிழ் செய்தித்தாள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தியா. ஸோ அவ்வளோதான். பாரதியார் ரிலேட்டடாக கேட்ட கொஷின்ஸ் வந்து கொடுத்தாச்சு. ரீசெண்ட் டைம்ஸில் உள்ள கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நமக்கு ஐஎன்எம் ஏரியாஸ்லேயும் வந்து நிறைய வந்து பாரதியார் பற்றி கவர் ஆகும். ஸோ அதையும் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். சப்போஸ் வந்து அது யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா அது வீடியோஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.